इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम्। अहं शब्दस्य निष्ठाय ज्योतिषि प्रत्यगात्मनि तैवोक्ता सदसि एवं फलं तत्र विमुक्तता श्रुतमात्रेण चेन्न स्यात् कार्यं तत्र भवेत् ध्रुवम् व्यवहारात् पुरापीष्टः सद्भावः स्वयमात्मनः असनायादिर्मुक्त्यै तत्काला जायते प्रमा तत्त्वमस्यादिवाक्यार्थे त्रिषु कालेऽप्यसम्भवः தத்துவமசி எனக்கூடியதான வாக்கியம் இந்த வாக்கியத்தை புரிந்து கொண்டு அதனால ஒரு மனுஷனுக்கு அனுபவம் வறுமையானால் அவனுடைய அஜ்ஞானம் முழுக்க அழிஞ்சிடும். எப்பொழுது அஜ்ஞானம் போச்சோ அதுக்கப்புறம் அவனுடைய கர்மாக்கள் எல்லாமே அஜ்ஞானத்தினுடைய காரியம், அஜ்ஞானத்தினால வந்தது. நூல்ல இருக்கக்கூடியதான வேஷ்டியில இருக்கக்கூடியதான நூலெல்லாம் எடுத்து விட்டா வேஷ்டி எப்படி காணாமல் போயிடுமோ அதே விதமாக அஜ்ஞானத்தை எடுத்துட்டோமையானால் அஜ்ஞானத்தினால வந்ததான புண்ணிய பாபங்கள்லாம் அழிஞ்சுடும். எப்ப புண்ணிய பாபங்கள்லாம் போயிடுதோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஜன்மா இல்லை. ஜன்மா இல்லாதனால ஆத்மஸ்வரூபத்திலேயே இருக்கான். இதை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த தத்துவமசிங்கிற வாக்கியத்தை புரிஞ்சுக்கணுமையானால் அது சென்டென்ஸ் சொல்லியோ ஒரு வாக்கியம்னு அந்த வாக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடியதான பதங்கள் எல்லாம் புரிஞ்சாதான் அந்த வாக்கியம் புரியும். வாக்கியத்தினுடைய அர்த்தம் நமக்கு வேணுமேனால் வாக்கியார்த்த ஞானம் பிரதி பதார்த்த ஞானம் காரணம்னு சொல்லுவார். ஒரு வாக்கியம் நமக்கு புரியணுமேனால் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடியதான பல சென்டென்சஸ், பல பதங்கள், அந்த வேர்ட்ஸினுடைய இண்டிவிஜுவல் மீனிங் நமக்கு தெரிஞ்சாதான் அது அறிய முடியும். அப்ப அந்த தத்துவமசிங்கிற வாக்கியத்துல தத்துன்னு ஒரு பதம் இருக்கு, தொம்முன்னு ஒரு பதம் இருக்கு, அசின்னு ஒரு பதம் இருக்கு. இந்த தத்துங்கிற பதத்துக்கு என்ன அப்படின்னு அர்த்தம் பண்ணமையானால் அந்த தத்துங்கிற பதத்தை சொல்றதுக்காக உபனிஷத்து ஒரு வழிய சொல்லியிருக்கு. உலகங்கள்லாம் அவரிடத்துல தான் பிறந்திருக்கு. அவர் தான் உலகத்தை எல்லாம் தயார் பண்ணியிருக்கார். தயார் பண்றது மட்டும் இல்ல, அதுக்குள்ள தானே புந்துட்டு இருக்கார். பிறகு அத்தனை உலகங்களும் அவரிடத்திலேயே லயத்தை அடைகிறது. இப்படி சொல்லு எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்பிஷன் அப்படின்னு சொல்லு. இதான் கீதையில மயாத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்தம். இது இப்படி சொன்னதுக்கு என்ன தாத்பரியம் நமக்கு இது என்ன சொல்லணுமா, இதனால என்ன உபயோகம் அப்படின்னு சொன்ன, இந்த உலகத்துக்கு அவர் தான் ரா மெட்டீரியல், உபாதான காரணம். எதுல இருந்து வருதோ, எதனால தங்கி நிக்கிறதோ, எதுல அழியறதோ அது அதுக்கு உபாதான காரணம். மண்ணுல இருந்து குடம் வருது, குடமா இருக்கும் பொழுது மண்ணாகத்தான் இருக்கு. குடத்துக்குள்ள என்ன சார் இருக்க, குடத்துக்குள்ளேன்னா அதுக்குள்ள நீங்க உப்பு புளி போட்டு வச்சிருக்க அதுன்னு கேட்கக்கூடாது. அந்த குடமானது தான் இருக்கும் பொழுது அது என்னவா இருக்க, மண்ணாகத்தான் இருக்கு. குடத்துக்குள்ள என்ன இருக்குல்ல, குடமானது மண்ணாகத்தானே இருக்கு. அந்த குடமானது உடஞ்ச பிறகு என்னது, மண்ணா வரும். இருக்கும் பொழுதும் பிறக்கிறதுக்கு முன்னாலே மண்ணுல இருந்து பிறந்து மண்ணாக இருந்து மண்ணிலேயே அழியறதுனால அந்த குடமும் மண்ணும் ஒண்ணுதான். இது உங்களுக்கு மோட்சம் வர பரியந்து சொல்லிட்டே இருப்பேன். வேற வழி கிடையாது. நமக்கு புரியணும். இது புரியணும்னு வெறுமன புத்தியில புரிஞ்சா மட்டும் போதாது, அபரோட்ச அனுபவம் வரும். இது திருஷ்டாந்தம். ஆனா இதனால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும் அந்த பிரம்மத்தின் இடத்துல தான் சார். ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு நீளமா இருக்கு, ஒண்ணு குட்டையா இருக்கு, ஒண்ணு வேற விதமா இருக்கு. இதெல்லாம் எப்படி சார் ஒரு பிரம்மத்திலிருந்து வந்திருக்க முடியும்? இப்படி எல்லாம் சந்தேகம் வரலாம். ஆனா அந்த சந்தேகத்தெல்லாம் நம்ம அதுக்கு நிவர்த்தி, அதுக்கு சமாதானம் சொல்லியாச்சு. பசுமாட்டுல இருந்து பால் வந்திருக்கு, பால்ல இருந்து தயிர் இருக்கு, வெளுப்பா இருக்கு, மோர் இருக்கு, வெளுப்பா இருக்கு, வெண்ணெய் இருக்கு, வெளுப்பா இருக்கு, நெய்யானது வெளுப்பா இருக்க, எல்லாம் அப்படியே இருக்கணும்னு சொல்லப்படாது. சிலது மாறலாம். பாலுடைய வாசனை வேற, தயிரினுடைய சுவை வேற. பால் சுவை வேற, தயிருடைய சுவை.
தயிர் இருக்க பார்த்தீங்களா, ஜுரம் வந்தப்ப சாப்பிடக்கூடாது, ஜுரம் ஜாஸ்தி பண்ணிவிடும். பாலானது இருக்க பார்த்தீங்களா, ஜுரம் தான் பால் சாப்பிடும். ஜீரணமாகலைன்னா பால் சாப்பிடும், கொஞ்சம் ஹீட் பண்ணி சாப்பிடும். தயிர் கிட்ட போகக்கூடாது. தயிர் கிட்ட போனால ஜுரம் வந்தா ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும். ஏன் சார் இதுல இருந்து தானே சார் அது வந்ததுன்னா, ஆமா இதுல இருந்து அது வந்தாலும் அதுக்கு தர்மம் வேறு. அதே போல ஒரு பரமாத்மா நடத்துல நாமெல்லாம் வந்தாலும் நம்ம கிட்ட இந்த மனசு இருக்கோம் இல்லையா, அந்த மனசுதான் 1000 அழுக்கு சேர்த்து வச்சிருக்கோமே, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரி, எத்தனை அழுக்கு இருக்கு. அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும் வெவ்வேறு. எல்லோரும் பரமாத்மா இடத்துல இருந்து வந்த பாருதான், அது சந்தேகமே கிடையாது. இருந்த போதிலும் இத்தனை வித்தியாசம் ஏற்படும். ஆகையால் அந்த பரமனை அறிவதற்கு இது ஒரு வழி. உலகமெல்லாம் படைச்சார், இது பண்றாரு, காப்பாத்துறார், அழிச்சார்னு சொல்றதுக்கு எதுக்கு? எப்படி மண்ணுல இருந்து வந்த குடமோ, மண்ணால இருக்கிற குடமோ, மண்ணுல அழியிற குடமோ அந்த மண்ணு தானோ, அதே போல உலகம் முழுக்க நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடியதான பல பல பதார்த்தங்கள் எல்லாம் காரணம் எல்லாம் எங்க இருக்க? பரமாத்மா தான். இதுதான் தத்பதத்துக்கு. அதே மாதிரி தொம்மன ஒரு பதம் இருக்கு பார்த்தா, அது என்ன? நீங்கள். நீன்னு ஒருத்தர சொன்னால் அவர் யார? அவருடைய சரீரம், அவருடைய மனசு, அவருடைய கண்ண, காது, மூக்க, நாக்க, புலன்கள், அவருடைய பிராணம் எல்லாத்தையும் சேர்த்துத்தானே நீ இருக்கிற. தாங்கள்னு நான் சொன்னேன்னா நான் யார சொல்றேன்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை சொல்லணும். ஆனா அந்த ஆத்மா எனக்கு தெரியலையே. உங்க சரீரத்தான் பாரு. சரீரம் மட்டும், அதுல புலன்கள், பிராணம் இவையெல்லாம் இருக்கணும். அப்பதான் தாங்கள்னு சொல்லு. பிராணமோ மனசோ எல்லாம் ஒண்ணும் இல்லைதான் நீங்க தாங்கள்னு சொல்லுவேன்னா பேசவும் முடியாது. நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களே. அப்ப இவ்வாறு தாங்கள்னு நான் எதை சொல்றேனோ அதுக்கு என்ன அர்த்தம்? இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஆத்மாவை அறிவதற்கு ஒரு வழி. அப்ப என்ன சொல்றான்? உலகத்தை படைச்ச பரமாத்மாவும் நான் நீங்க எதை சொல்லிட்டு இருக்கோ அந்த 2 பேரும் ஒருத்தர் தான் சார். இருக்கிறது ஒரே பொருள். பல பொருள்களாக காணப்பட்ட போதிலும் இருக்கிறது ஒண்ணுத்தான். தனித்தனியாக இருந்தாலும் இருக்கிறது ஒண்ணுத்தான். தீபாவளி சீசன்ல நம்ம என்ன பண்றோம்? கடமாவு, சர்க்கரை, நெய் எல்லாத்தையும் போட்டு எல்லா பொருளையும் சேர்த்து வச்சு கடைசியில ஏதோ ஸ்வீட் பண்ற, ஒண்ணு ரவுண்டா, ஒண்ணு ஸ்கொயரா, ஒண்ணு வேற விதமா இதெல்லாம் பண்ணி பண்ற. ஆனா கடைசியில என்னடா இருக்குன்னு எல்லாம் கடல் மாவு சொன்னா ஒத்துப்பாள? அது பண்றவாளுக்கு தான் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பேர் வைக்கிறேன். அத சக்கரை பாகுல போட்டு அதுக்கு தனித்தனியாக ஜிலேபி, கிரில், பாசந்தி, கிரில், ஏதோ பண்றது விவகாரம், அவ்வளவுதான். அதே மாதிரி வெவ்வேறாக காணப்பட்ட போதிலும் அத்தனை பதார்த்தமும் ஒரே ஒரு பதார்த்தம் என்று அறியணும். உண்டேது ராமுடப்படு. எங்கும் இருக்கக்கூடியதான சைத்தன்யம், ஆத்ம சைத்தன்யம் உண்டு. இத இந்த தத்துவமசிங்கிற வாக்கியத்துல தத்துன பரம்பொருள், தொம்முன்னா நீங்க, இந்த 2 பேரும் ஒண்ணு. ஆகையால் உலகம் முழுக்க ஒண்ணு. ஏன்னா இந்த உலகம் தனித்தனியா சேர் ஆகும், டேபிள் ஆகும், ஷவர் ஆகும், சீலிங் ஆகும், கீழே பூமி ஆகும், எது காணப்பட்டாலும் எல்லாம் பரமாத்மால இருந்து வந்தது தானே. பரமாத்மால இருந்து வந்தது பரமாத்மா தானே. இப்ப நேரம் தானே சொன்னேன். அப்ப விவகாரம் என்னன்னு எல்லாம் பரம்பொருள் வெவ்வேறு காணப்படுறது. அது அப்ப நமக்கு தோணிக்கொண்டே இருக்கும். ஏன்னா எத்தனையோ வருஷ கணக்குல இப்படியே பழகிட்டோம். இது வேறு, அது வேறு, அது வேறு, இது வேறுன்னு பழகிட்டோம். நான் வேற, நீங்க வேறுன்னு பழகிட்டோம். பல்புல இருக்கிற கரண்ட் வேற, ஃபேன்ல இருக்கிற கரண்ட் வேற, ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற கரண்ட் வேற, இது சில்லுன்னு ஆக்குறது, ஹீட்டர்ல கரண்ட் அது உஷ்ணமாக்குறது, இப்படின்னே பழகிட்டோம். கடைசியில நல்ல பெரியவாளாய் இதெல்லாம் படிச்ச பிறகு எல்லாத்துக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான், போறது ஒண்ணுதான். வெவ்வேறு செயல்கள் அந்தந்த உருப்படியினால வருது. அதே போல எல்லோருடைய இதயத்திலும் இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணுதான். அவனுடைய மனசுனால வெவ்வேறு தோன்றது. இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளா விஷயம். இப்ப இந்த தத்துவமசி வாக்கியத்தினுடைய அர்த்தம் எங்கும் இருக்கக்கூடியதான சைத்தன்யம் ஒண்ணுதான் என்று நாம் அறிவதற்காக உபனிஷத்து பல முயற்சி பண்றோம். அதுல அகம் சப்தத்தை பத்தி நையாயிகன் என்ன சொல்றான், பௌத்தன் என்ன சொல்றான், இப்படி அவாவாளுடைய அபிப்பிராயத்தை பார்த்து ஒரு 100 ஸ்லோகங்களா எடுத்து இந்த பிரகரணத்துல இதுல என்ன பண்ணிருக்கோம்? 100 ஸ்லோகங்களா எடுத்தா ரொம்ப கஷ்டம். எத்தனையோ விவகாரங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டம் தான் பட்டிருக்கோம். மேல போய் சொல்ல போறேன். எல்லாருக்கும் கஷ்டம் உண்டு, உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எல்லோருக்கும் உண்டு. பரமேஸ்வரனுக்கு கஷ்டம் உண்டு, மகாவிஷ்ணு கஷ்டம் உண்டு, அம்பாளுக்கு கஷ்டம் உண்டு, கணபதிக்கும் கஷ்டம் உண்டு. கஷ்டம் இல்லாத வியக்தி எங்கேயும் கிடையாது உலகத்துல.
கட்டமே தாண்டி போகணுமே ஆனால் ஒரு பரமாத்மா ஒண்ணுதான், அதை அறிஞ்சத்தான். ஆகையார் இப்ப நீ அப்படின்னோ நான் ஒரு அர்த்தம் சொல்றோமோ, அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் தீர்மானமாச்சு அப்படிங்கிற சொல்ற. அகம் சப்தஸ்ய நிஷ்டாய ஜோதிஷி பிரத்யகாத்மனி. இதனால அகம் சப்தத்துக்கு நிஷ்டா முடிவான அர்த்தம் என்னாச்சு, பிரத்யகாத்மனி நமக்குள்ள ஒரு சைதன்யம் நான் நான் எழுந்துக்கிறதோ இல்லையா. எதை சொன்னாலும் நான் நான்கிறோம். கடைசியில் நீங்க தூங்குற போது நல்லா தூங்கினா நான் தூங்கினேங்கிற இந்த நான் எங்க இருந்து வந்தது? தூங்குற சமயத்துல ஒண்ணும் தெரியலையே உங்களுக்கு. முடிச்சுட்ட பிறகு நான் தூங்கினேன். இந்த நான் யாரோ அவர் தான் சார் நான்கிற சொல்லுக்கு பொருள். டேபிள்னு சொன்னா இது தெரியறதோ இல்லையோ, ஷவர்னா அங்கே தெரியறதோ இல்லையா. நான் சொன்னா என்ன தெரிகிறது? நான் சொன்னா நான் தெரியறதுன்னா அந்த நான்கிறது தெரியற நான் யாரு? இந்த உடலா, உள்ள இருக்கிற மனசா, புலன்களா, அதுக்குள்ள இருக்கிற பிராணமா, அதுக்கும் உள்ள இருக்கக்கூடியதான அகங்காரமா? இல்ல, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு சக்தி வடிவமாக இருக்கும் இல்லையா. எல்லாத்தையும் பதில் நான் நான்கிறோம். நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் மாறினேன், நான் பேசினேன், நான் கத்தினேன், நான் நடந்தேன், இப்படி எல்லாம் சொல்லு. இந்த நான் எதோட சேர்றது? பேசினேன்னா வாயோட தான் சேரணும். நான் கண்ணு நான் பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. கண்ணுதான் நான் சொன்னேன்னா நான் கேட்டேன்னு சொல்லக்கூடாது. ஆனா எல்லாத்தோடையும் சேர்றதோ இல்லையா. எல்லாத்தோடையும் சேரக்கூடியதான பொருள் எது? யோசனை பண்ணி பார்த்தீங்க. இந்த யோசனையே பண்ணல சார். இன்னும் இல்ல, இன்னும் 1000 பிறவி கொடுத்தாலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அது சந்தர்ப்பமே கிடைக்காது. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், இதனால என்ன, நான் பார்த்ததுனால எனக்கு என்ன லாபம் வரும்னு அங்கே இருக்கே தவிர உங்க விவகாரம் பார்த்தது யாருன்னு நினைக்கவே இல்லை. இதுதான் மனுஷனுடைய ப்ராப்ளம். மனுஷனுக்கு கஷ்டம் என்னன்னா, நான் எதை பார்க்கிறேன், அதனால எனக்கு என்ன பெனிஃபிட், இதே வகையெல்லாம் ஜென்மம் முழுக்க போகுது. நான் நடக்கிறேன், நடக்கிறதுனால எனக்கு என்ன லாபம். பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கான், என்னென்னமோ ஜென்மா முழுக்க சிரமப்பட்டு ஏதோ கண்டுபிடிக்கிறான். டெலிபோன் கண்டுபிடிக்கிறான், செல்போன் கண்டுபிடிச்சான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான். இதுக்கெல்லாம் எவ்வளவு லாபம் இருக்குன்னு தெரியும். மனுஷன் எவ்வளவு நேரம் வாழ்க்கையில முன்னுக்கு வரான்னு தெரியுமா. ஆனா இவைகள்லாம் அவன் எதுக்கு கண்டுபிடிச்சான் தெரியுமா? இதனால எனக்கு என்ன காசு கடையில் அவ்வளவுதான். சோஃபா இருக்கு, என்னடா அதுல உட்கார்ந்தா சாஞ்சண்டா சௌக்கியமா இருக்கலாம். இவனுக்கு எது சௌக்கியம் கொடுக்கறதோ அதுலதான் இவனுடைய பொழுதெல்லாம் போறது. நான் யாருன்னு பாக்கல சார். பெரிய என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கான் சார். இதுவும் பார்க்க முடியும். இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறோம், இங்க இருந்து பக்கத்தூருக்கு போறதே பயமா இருக்கு. ஒரு பிளேன் மேல போச்சுன்னா காணாம போச்சுக்கிறேன். இது வரைக்கும் தேடினா கண்டுபிடிக்கலையே. என்ன சார், என்ன சின்ன பொருள் அது? சாவி வச்சு எங்கேயாவது கேட்டு போச்சா? காணலைங்கிறான். தேடி தேடி பார்த்து வச்சுங்கிறான். ரோட்ல போயிட்டே இருந்தா பாம்பை வச்சானா 80 பேர் போயிட்டாங்க. பேப்பரை பார்த்தா இப்படிதான் விவகாரம் இருக்கே தவிர நல்ல சோபனமான ஒண்ணும் இல்ல. நான் தான் சொல்ல போறேன். இல்ல, ஹிந்து பேப்பர்ல முதல்ல ஒரு லலிதா சஹஸ்ரநாம 2 நாமா சொல்லிட்டு அப்புறம் அட்லீஸ்ட் அது படிச்சாலும் அது புண்ணியமாவது வரும். எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தையே வருது சார். பேப்பர் காலம்பரம் எழுந்ததுமே பார்த்தேன்னா 50 பேர் காலமாயிட்டா, அசாம்ல போயிட்டா, ஜம்மு காஷ்மீர்ல என்ன இந்த ரேட்ல போனா அதுக்கப்புறம் பூமியில மனுஷாலே இருக்கப்படாதுன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஸ்ரீலங்கால அவ்வளவு போனா இவ்வளவு போனா போயிட்டு இருந்து. அது மாதிரி மனுஷனுக்கு சோபனமான பதார்த்தங்கள் ஒன்னும் இல்லையே. அப்படி இந்த பதார்த்தங்களுக்குள்ள அந்த நான் ஒன்ன தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அதான் சொல்றார், அந்த நான்கிற அகம் சப்தஸ்ய நிஷ்டாய ஜோதிஷி பிரத்யகாத்மனி. நமக்குள்ள இருக்கக்கூடியதான நானான் எனக்கூடியதான ஒரு சக்தி உள்ள எரிஞ்சுண்டு எல்லாத்தையும் சொல்றதே. அதான் சுவாமி அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்துல அகமத்துக்கு அர்த்தம். சைவோக்தா சதசீத்யேவம் இதத்தான் சதேவ சோமியமக்ராசி சதசி நீ தாது அப்படின்னு சொல்ற. பலம் தத்ர விமுக்ததா. இந்த இப்படி அறிந்தால் அதுக்கு என்ன பலம்? பலம் தத்ர விமுக்ததா மோட்சம். பாத்தீங்க, இதை தெரிஞ்சுட்டா நமக்கு மோட்சம் தர. அதை நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை. அது பகவத் அனுகிரகத்தினால்தான் தெரியும். எதனால தெரியும்? பகவத் அனுகிரகத்தினால்தான் தெரியும். அந்த பகவானுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அவரை தியானம் பண்ணும்.
தாமுபைஹி மகாராஜ சரணம் பரமேஸ்வரியும் ஆராதிதா சைவரணாம் போகஸ்வர்கா பவர்கதா. அந்த பகவான் அடங்க மாமே வய பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. எத்தனை உபநிஷத்துகள் எப்படி ஸ்மிருதிகள் சொல்றது கவனிக்கலையே. நம்ம படிக்கிறோம் நோட்டு பண்றோம், கொஞ்ச நேரம் மனசுல நினைக்க வேண்டாமா? இப்படிப்பட்டதான பரமாத்மா நமக்காக சொல்றாரே, அவரை நினைச்சோமா? அதுக்கு பலம் என்ன? விமுக்ததா ஸ்ருதமாத்ரேண ஜெயன்ன ஸ்யாத் காரியம் தத்ர பதே த்ருவம் வியவஹாராத் புராபீஷ்ட ஸ்வத்பாவ ஸ்வயமாத்மனஹ. சார், இதை கேட்ட மாத்திரத்தினால முக்தி வந்துருமோ? தத்துவமசிங்கிற வாக்கியம் கேட்டே அனுபவம் வந்தது, முக்தி வந்துருதுங்கிறல, கேட்ட மாத்திரத்தினால முக்தி வருமா அப்படின்னு கேட்கிறார். ஸ்ருதமாத்ரேன ஜெயன்ன ஸ்யாத் காரியம் தத்ர பதே த்ருவம். முக்தி வேணுங்கிற, முக்தி வேணுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டேன். இதை கேளப்பான்னு அறிந்து கொள். அப்படிதானே வேதம் சொல்றது. ஆத்மாவாரே திரஷ்டவியா, என்ன ஸ்ரோதவியா. கேட்டா போறோம். வேதாந்தத்தை கேட்டுட்டு இருக்கோம். வெறும் நான் கேட்டா ஏதாவது வருமா சார்? ஒண்ணும் தெரியலையே. ஏதாவது செஞ்சா தானே பலம் வரும். அன்னத்தை சமைச்சால் அன்னம் வரும், அரிசியை சமைச்சால் அன்னம் வரும். 100 தரம் அப்படியே பார்த்துட்டே இருக்க, கேட்டுட்டே இருக்க. யாரோ சொல்ற அன்னம் வருமா? அன்னம் வரணும்னா அந்த அரிசியை எடுத்து குக்கர்ல போட்டு அது ஜலத்தை விட்டு அது மேல மூடி வச்சு குக்கரை அதை ஸ்டவ் ஆன் பண்ணி அது 3 தரம் பூன்னு கத்தினாலும் 4 தரம் கத்தினாலும் அவ இஷ்டம். அதுக்கப்புறம் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்தா தானே வரும். அது சமைச்சா அண்ணன் வரும், அண்ணன் வரும், அண்ணன் கேட்டா எங்கேயாவது வருமா சார்? அதுல அப்படி தெரியலையே. அதனால வேதாந்தம் சொல்றது ஒரு மாதிரி இருக்கே. அவன் நாம கேட்டாலே புண்ணியம் வரும், கேட்டாலே வரும். அது எப்படி வரும்? செஞ்சாதான் சார் வரும். மனுஷனுக்கு எல்லாமே எல்லா செயலும் அவன் பண்ணினா தான் வரும். இப்ப என்ன பண்ண போற? வேதமும் என்ன சொல்றது? நீ கேட்டா போருங்கிறது. ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியோ மந்தவியோ வித்தியாசம். கேளு, நல்லா புரிஞ்சுக்கோ, யோசனை பண்ணு, அதையே தியானம் பண்ண வந்துரு. நன்னாதான் இருக்கு. லோகத்துல அப்படி ஒண்ணும் நடக்கலையே. எந்த ஒரு காரியமான செஞ்சா தான் சார் வருது. சரியா வரலையே. உனக்கு பார்த்த விஷயங்கள்லாம் நீங்க எதை நினைக்கிறீங்களோ, நீங்க எதை பாக்குறீங்களோ அவைகள்லாம் வேலை செஞ்சதான் வரக்கூடியதான செயல்களை பாக்குறீங்க. அப்படிதானே இருக்கு வாழ்க்கையில. கஷ்டப்பட்டு படிச்சாதான் சார் பரீட்சையில பாஸ் பண்ண முடியும். இங்க இருந்து வீட்டுல இருந்து அப்படியே கிளாஸுக்கு வந்தா தேவலை அப்படின்னா வரமாட்டேன். அங்கிருந்து ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கிருந்து ஏட்டா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு அல்லது நடந்துட்டோ இந்த இடத்துக்கு வந்து மெத்த மேல ஏறி கதவை திறந்து உள்ள வந்து உட்காரு. அப்பதான் வருவது. செயல் இல்லாம ஏதாவது காரியம் நடக்கிறதா வாழ்க்கையில? நம்ம பண்ணக்கூடியதான எல்லாமே அடையக்கூடியது எல்லாமே ஒரு செயல்னால வந்தது. ஆனா பலம் செஞ்சாத்தான் வருமே தவிர அறிந்தால் வராது. இப்படி இதுதான் நமக்கு தெரியுது. நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் சொல்றேன், சுவாமின்னு நீங்க நல்லா யோசனை பண்ணல. இந்த வேதாந்திக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். வேதாந்தியும் உலகத்தை பார்க்கறான், மற்றவர்களும் உலகத்தை பார்க்கறான். அவன் பார்க்கிற தோரணையே வேறு. ஒரு பொருளை பார்த்ததுமே அதுல ஊனி கவனிச்சு பார்க்கறதே அவனுக்கு வழக்கமா போயிடும். என்ன பண்ண? ஒருத்தர் உங்க ஆத்துக்கு வந்தா ஒரு 2 மணி நேரம் பேசின பிறகு அவன் போயாச்சு. போன பிறகு உங்க ஆத்த மாமி வர, இந்நேரமா வந்தா இந்நேரம் உனக்காக காத்துட்டு இருந்தாமா போயிட்டா. எல்லாம் எடுத்து சௌக்கியமா எடுத்து கொஞ்ச நேரம் ஆச்சு. சரி பாத்துக்கிறேன்னா போன் பண்ணினா எல்லாம் வந்த பிறகு அந்த மாமி ஒரு 2 மணி நேரம் ஆனப்புறம் மெல்லமா உங்க ஆத்த மாமி கேட்கிற, அந்தமா வந்தான்னு சொன்ன எந்த புடவை கட்டிருந்தான்? பிராரப்தான் அதை பார்க்க இருக்கு. 2 மணி நேரம் பார்த்து இருக்கிறேன். எதுக்காக நீ கேட்கிற? எந்த புடவை கட்டினா உனக்கு என்ன? இல்ல நான் கொடுத்த புடவையா இல்ல வேற? நல்ல அபிப்பிராயத்தான் கேட்கிறேன். உங்க மேல கோபம் ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னாச்சு? பொருளை நீங்க பார்த்து எல்லாமும் பண்ணினேன். ஆனா நோட் பண்ணிடா
நிறைய விஷயங்களை உங்க மனசுக்கு எது படலையோ அதை நோட் பண்ணல. இந்த வேதாந்தி அப்படி இல்லை, எல்லாத்தையும் நோட். அது அதனுடைய சுபாவம். ஏன்னா சாஸ்திரம் வாசிக்கிறப்ப ஒவ்வொரு பதமும் அந்த பதம் எங்கிருந்து வந்தது இதெல்லாம் பார்க்கணும். தத்துவமசின்னா நீயும் பிரம்மம் ஒண்ணுதானே, போயிட வேண்டியதானே. தத்துவனா என்ன, அந்த தத்துவம் எங்கிருந்து வந்தது, அது யாரு சொன்னா, இப்படி சொன்னா என்ன என்ன. அதான் வேதாந்தனுடைய விவகாரம். என்ன உலகத்தை நம்ம பார்த்திருக்கோம், நம்ம பார்த்த பொருள் எல்லாம் ஒரு பலத்தை அடையணுமையானால் அந்த பலமானது ஒரு செயலால் தான் வருது. கடைக்கு போய் பொருளை கொடுத்து காசை கொடுத்து பொருளை தேடி பார்த்து எனக்கு பிடிச்சதான பொருளை கெட்டு வாங்கிட்டு வரணும். வேற பொருள் பொருள் நினைச்சா நம்ம கண்ணுக்கு முன்னால நம்ம கிட்ட வராது. எல்லா செயலும் பண்ணினா தான் வரும். இப்படியா உங்களுக்கு பலம் வேணும்னா என்ன சார் வேணும்? இப்ப செயல் வேணும். இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா இல்ல, சில எக்ஸப்ஷன்ஸ். கயத்துல பாம்பு பார்த்தோம், இது வந்தாதான் லெக்சர் சார். வேதாந்தம்னா இது இல்ல, பாம்பு வரணும், ஆனா பாம்பு நிஜமா வரக்கூடாது. உங்க அதுக்கு லெக்சர். காயத்துல பாம்பை பார்த்தான், நடுங்கினான், பயந்தான், வேத்து கொட்டிட்டு பாம்பு பாம்புன்னு கத்தினா. இங்கேயும் இங்கேயும் யாரும் சகாயத்துக்கு வரல. அந்த இடத்துல இந்த ஓடணும்னு பாக்குறான், அப்பதான் கால் வேலை செய்யும். அது வரைக்கும் ரன்னிங் ரேஸ் எல்லாம் போயிருக்கான். இந்த பாம்பை பார்த்ததுன்னு எழுந்துக்கு சொன்னா நடுங்கிறதுன்னு, எழுந்து நின்னா உடம்பு முழுக்க நடுங்கிறது, காலெல்லாம் நடுங்கிறது. சரின்னு இந்த பக்கம் போனா வேகமா போறான். ஏன்னா பாம்பு வேகம் வந்துருமோ இல்லையோ, வேகமாவதான் ஒரு தூணுல முட்டின்னா தலையில ரத்தம் வந்தது. அது போய் ஏன்டா தெரிச்சு ஓடுறிய அப்படின்னு கேட்டா, பாம்புன்னு முழுக்கத்துல பாப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா அவன் பார்த்தான், ஓஹோ பேருதான் இவருக்கு லட்சுமி நரசிம்மன். பாம்பை கண்டு பயப்படுறாரியா மனுஷன், ஒன்னும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் போட்டேன். அது வெறும் கயலைத்தான். என் நம்பிக்கை வரல. இந்த பயந்தவனை பார்த்து அப்புறம் கேட்கணும். நம்ம எல்லாம் ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு கிளாஸ்ல பாம்பு இல்ல சார், வெறும் கயத்துல பாம்பை பார்த்தா கயன்னு சொல்லணும். அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவனை பார்க்கணும். பேசக்கூட வரல, உடம்பெல்லாம் வேத்து கொட்டுறது, ஆடுறது உடம்பு. அவ்வளவு பயந்து விட்டான். போராத பிறகு உமக்கு கேது சார், குரு அவரோட சேர்ந்திருக்க, குரு மாறிட்டாரலாம், பாம்பு வந்து இருந்துட்டான். அவ்வளவு சிரமத்தோட இருக்காங்க. இப்ப போய் என்ன பண்ணார் அவர், ஒன்றும் இல்லை இருங்கோன்னு சொல்லிட்டு இல்ல பெரிய லைட்டை போட்டு, நல்லா பிரைட் லைட்டை போட்டு கிட்ட போய் அதை எடுத்து அப்படி உட்காந்துட்டு. இப்ப என்னாச்சு, பாம்புங்கிற எண்ணம் போயிடுதா? போனதுமே வேத்து போட்டுறது நின்னுடுது, பயம் நின்னுடுது, ஓடல என்ன மேல பாம்புன்னு கத்தல. என்ன சார் செயல் பண்ணினா? ஒரு செயலும். யாரோ ஒருத்தர் இது பாம்பு இல்லைன்னு சொன்னா தெரிஞ்சிட்டதுமே நமக்கு அந்த பய நிவர்த்திங்கிற பலம் வந்ததோ இல்லையா? அதே விதமாகத்தான் இதையும் நீங்க தெரிஞ்சின்றால் சம்சார பய நிவர்த்தி. அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது செயலை சொல்லியிருக்கோம். ஒரு 100 பிராணாயாமம் பண்ணு, 1000 தரம் பிள்ளையாருக்கு முன்னால உட்கார்ந்து தோப்பிகரணம் போடு. இந்த தோப்பிகரணம்னு என்ன தெரியுமா? தொப்பியை வச்சுட்டு அப்படி காதை தொடறதோ தோப்பிகரணம்னா சமஸ்கிருத பதம். அது என்ன, 2 கையாலையும் 2 காதையும் தொடரும், தொட்டு கீழே உட்காரணும். தோர்பி கரணம், தோர்பி 2 கைகள்னால கரணம் காத இப்படி புடிச்சுண்டு கீழே உட்கார்ந்து எழுதுகிறோம். அந்த தோர்பி கரணங்கிறது தமிழ்ல தோப்பிகரணம் ஆயிடும். 30 தோப்பிகரணம் போடு, 40 தோப்பிகரணம் சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்களா? இதெல்லாம் போனா ஞானம் வருமா சார்? ஞானம் வந்தா தான் அஜானம் போகும். அதனால காதால கேட்டா ஞானம் வரும், கேட்டாலே வருவேங்கிறதுனால வேதாந்தத்தை கேட்டுட்டு இருந்தோ. நீங்க மீதி காரியங்கள்லாம் இதுக்காக பண்ண வேண்டாம். சித்த சுத்தி வேணும், சாந்தி வேணும். அவைகளுக்கு வேணும்னா நான் வேண்டாம் சொல்லுது. சந்தியாவந்தனம், தேவ பூஜை இவைகள்லாம் பண்ணுங்க. ஆனா வேதாந்தத்தை கெடுதான, வேதாந்தத்துல ஒரு கர்மாவும் பண்ண வேண்டியதில்ல. இருக்குமே ஆனால் சொல்லி இருக்கும். அதான் சொல்றாரு, ஸ்ருத மாத்திரேன தேன்னார், கேட்ட மாத்திரத்தினாலே முக்தி இல்லை என்று சொன்னால் காரியம் தத்ரவதே துருவம், அங்கே ஏதாவது ஒரு செயலாவது இருந்திருக்கும்.
வியவஹாராத் புராபீஷ்டா சத்பாவஸ்வயமாத்மனா. வியவஹாராத் புராபி, நீங்க இந்த வேதாந்தத்தை கேட்கறது மற்ற விவகாரங்கள்லாம் பண்றதுக்கு முன்னாலே நீங்க பிரம்மமா தான் இருக்கு. நீங்க தான் பகவான். பகவானாக இருந்த போதிலும் நாம் பகவான் அறியாதனால இந்த அஜ்ஞானம். ஒரு மாமி என்ன பண்ணினா, வெளியில போட்டு போன செங்கிலி இவைகள்லாம் ரொம்ப பயமா இருக்குன்னு நினைச்சுண்டு இந்த கவரிங் இருக்கு பார்த்தா அந்த செயினை வாங்கிட்டு போட போட்டுக்காரு. ஆனா பாக்குறவெல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கா, ரொம்ப அழகா இருக்கு, அப்படியே இருக்கு. எப்பவுமே கவரிங் ஆனது டூப்ளிகேட் ஒரிஜினல் விட நல்லா இருக்கு. அதான் அதனுடைய சுபாவம். நல்ல காசு இருக்க மாதிரி இருக்கு, நிறைய இது போட்டு இருக்க. அன்னைக்கு பண்ணிருக்க எத்தனை செயின் இருக்கோ என்னமோ ரகசியம் தெரிஞ்சா தானே விவகாரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், நிஜமாகவே இது நல்ல தங்கம் கொலுசா இருக்குன்னு எழுதுன்னு போயிட்டான். இதமா முதல்ல 2 தடவை கத்தினான். தொலைட்டேன் சனியான்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்படி பண்றேன், தங்கம்மா பிரச்சனை, அது வேற 100 ரூபாய் தான் எப்போ நான் போட்டேன், என்ன பண்றது, சனி போயிட்டு இருந்துட்டு அப்பதான் தெரிஞ்சுட்டாயா விவகாரம் என்ன. நாம இத்தனை நாள் தங்கம் நினைச்சோம், இதனுடைய விவகாரம் என்ன, தங்கம் மாதிரி நிஜமான தங்கம். அதே மாதிரி தான் ஒரு செயல் பொய்யான பதார்த்தமானது அது உண்மையா அறிந்தால் அது எப்படி பொய்ங்கிறது போயிடுறதோ அதே விதமாகத்தான் இங்கேயும். அதுக்கு முன்னாலேயும் நம்ம பிரம்மமாகத்தான் இருக்கோம். ஆனா அஜ்ஞானத்தினால பிரம்மங்கிறது தெரியல. எப்ப அஜ்ஞானம் போயிடுதோ அப்ப நமக்கு பிரம்மம் தெரியுது. அதனால முன்னாலேயும் நீங்க அறியறதுக்கு, வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாலேயும் வாசிக்கிற காலத்திலையும் பிரம்ம ஞானம் வர்றதுக்கு முன்னாலேயும் நீங்க பிரம்மன் தான். அதனால பகவான் எங்க இருக்காருன்னா உங்களுக்குள்ளேயே இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யத்ராரூடானி மாய. ஆட்டி வச்சுட்டு இருக்கார் மனுஷால எல்லாரையும். அவர் ஆட்டின்ண்டே இருந்தா நம்ம ஆடிண்டே இருக்கோம். இப்பாதும் தெரிஞ்சு வேண்டாமா பகவான, அவன் என்ன நான் தான் சர்வஜன் நினைக்கிறான், எல்லாமே நான் தாங்கிறான். ஐயா எல்லாத்துக்கும் உள்ள ஒரு பரமாத்மா இருக்கான்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்க பாத்தீங்களா. அதனால பரமாத்மா எப்பொழுதும் இருக்கார். நம்ம அறிய வேண்டியதுதான். அவரை அறிந்தால் நமக்கு இந்த மனசுல வரக்கூடியதான துன்பங்கள் கோபங்கள் இவை எல்லாம் போயிடும். கோபம் போறதுக்கு வேதாந்தத்தை அவசியம். சில நாள் வரதேன்னர் வாசிக்காத பண்ண இன்னும் ஜாஸ்தி வந்து தூர்வாசத்துக்கு அப்பாவா இருந்திருப்பேன். வாசிக்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருக்கு ஞாபகம். வேதாந்தம் ஒண்ணுதான், அந்த பகவானுடைய நினைப்பு ஒண்ணுதான் நம்மள மாத்தும். அதனால அதை விடாம பண்ணணும். அசனாயாது நிர்முக்தே தற்கால அஜாயதே பிரமா தத்துவமஸ்ய அதிவாக்கியார்த்தே திரிஷு காலேப்ய சம்சயா. அசனாயாது நிர்முக்தே, இந்த பசிதாகம்னு ஒண்ணு இருக்க பார்த்தேடா, அடையப்பா இத போக்கடிக்கிறதுக்காக நிர்முக்தே, பசி தாகம் சோகம் மோகம் கிழத்தனம் மரணம் இவை எல்லாம் போகிறதுக்காக தற்கால அஜாயதே பிரமா. அது வாட்சுன்னா பசிக்கு அப்பாற்பட்டது, தாகத்துக்கு அப்பாற்பட்டது, சோகங்களுக்கு அப்பாற்பட்டது பரமாத்மா கேட்கிறோம். ஆனா கொஞ்ச நேரம் வந்து போதும் சார் சீக்கிரமா கிளாஸுக்கு ஆத்துக்கு போகணும், பசிக்கிறது. பசி விட்டதா உங்கள? பசிக்கு அப்பாற்பட்டது பரமாத்மா, அவர் தான் உங்க இதயத்துல இருக்காருன்னு சொன்னாலும் அது இதயத்துல இருக்குன்னா பயத்துல பசின்னா விடாம தற்கால ஜாயதே பிரமா, அப்பப்பதான் பிறக்கிறது. தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்தே, ஆனால் மற்ற வாக்கியார்த்தங்கள் எப்படி இருந்தா இருக்கட்டும், தத்துவமசிங்கிற வாக்கியாரம் வறுமையானால் திரிஷு காலேப்ய சம்சயா, முக்காலத்திலையும் இதுதான் உண்மை என்கிறது தெரியும். அது எப்படின்னா, காயத்துல பாம்பை பார்த்தா பாம்புன்னு நடுங்கினா, அதுக்கப்புறம் என்னாச்சு, பாம்பு இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டான். தீர்மானம் பண்ணி சந்தோஷமா சேர்ல உட்கார்ந்தா, தீர்த்தத்தை கொஞ்சம் சாப்பிட்டான். அப்பாடா பரவாயில்ல, இன்னைக்கு நல்ல காலம், குருபவன் மாறினத்தினால் நமக்கு நல்லதா நடந்திருக்க அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி மத்த குருதானமா இருக்கு. தட்சிணாமூர்த்தி குருக்கா தட்சிணாமான தெய்வம் தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தியை நடந்ததுன்னு சொல்லிடுனா, அடே அப்பா ஆச்சா. இப்ப அவன் என்ன பண்ணினா, மெல்லமா அந்த காட்டி நானே அவன் பார்த்து, அப்ப பாம்பு இருந்ததுன்னு சொன்னீரேன், எங்க போச்சு, இருந்து போச்சா இல்லாத போச்சு?
இல்லாத இருந்தா எப்படி போகும்? இருந்ததுன்னா எங்க போகும்? பார்த்துட்டே இருக்கேன், என்ன கயத்துல பாம்பை பார்த்துட்டே இருக்கேன், பார்த்துட்டே இருக்கிறது எங்க போச்சு? எங்கேயும் போகலையே, வெறும் கயிறு தானே இருக்கு. இப்ப கயிறா இருக்கு, இதுக்கு முன்னால பாம்பா தெரிஞ்சது. எங்க போச்சு பாம்புன்னா கயிறுக்குள்ளேயே பூந்துட்டு சொன்னார். கயிறை கொண்டானா அக்கக்கா பிரிச்சா எதிர பாம்புன்னு. வெளியில எங்கேயாவது பார்த்துட்டே இருக்கேனே, வேலைக்கும் போகலையே, கயத்துக்குள்ளேயும் போகல, கயிறை விட்டும் வெளியில போகல. பாம்பு இல்லைன்னா எங்க போச்சுன்னு கேள்விக்கு ஆன்சர் உண்டா? நீ பாக்கிறதுக்கு முன்னால பாம்பு இருந்ததும், நீங்க பாக்குற சமயத்துல நிஜமா பாம்பு இருந்ததும், பாக்குற சமயத்துல பாம்பு காணப்பட்டது நிஜமா இருந்ததோ? பாம்பு இல்லைன்னு அறிந்த பிறகு அங்க பாம்பு இருக்கும். பாம்புன்னு நீங்க பார்த்தது ரைட்டு, நீங்க பார்க்கறதுக்கு முன்னாலேயும் அந்த காயத்துல பாம்பு இல்ல, பார்க்கிற தருணத்திலையும் இல்ல, பார்த்த பிறகு இல்லை என்று தீர்மானம் பண்ணின பிறகும் இல்ல. பாம்பு இல்லைன்னு நான் சொன்னேன்னா முக்காலத்திலையும் பாம்பு இல்லை. கவனிக்கிறேன். பாம்பு பாக்குற காலத்துல இதோ பாம்பு, இதுக்கு இப்ப பாம்பு இருக்குன்னு சொல்றேன். ஆனா பாம்பு இல்லைன்னு வந்ததான அறிவானது எப்படி வருது? நான் பாக்கிறதுக்கு முன்னாலேயும் பாம்பு இல்ல, நான் பார்த்த சமயத்திலையும் பாம்பு இல்ல, பார்த்த பிறகு பாம்பு இல்லைன்னு தீர்மானம் ஆன பிறகும் பாம்பு இல்ல, 3 காலத்திலையும் பாம்பு இல்ல. அதே மாதிரி தத்துவமசிங்கிற ஞானம் வந்த பிறகு 3 காலத்திலையும் சம்சாரம் இல்லைன்னு தெரிஞ்சுப்பேன். தத்துவமஸ்யாதி வாக்கியார்த்தே திரிஷு காலேபி அசம்சயா பிரதிபந்தவீனத்வாத் ஸ்வயம் ச அனுபவாத்மனா. ஏன்னா இதுக்கு மேல ஒன்னும் ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னும் கிடையாது. இத்தனை நாள் அஜ்ஞானம் இருந்தது, அதனால இந்த பிரதிபந்தம் இருந்ததுனால நம்ம அந்த ஆத்மாவை பார்க்கலை. இப்பொழுது அந்த பிரதிபந்தம் போயிடுது, அதனால பிரதிபந்தவீனத்வாத் ஸ்வயம் ச அனுபவாத்மனா. அந்த அனுபவம் இருந்துட்டே இருக்கு. அனுபவம் இருக்கும் பொழுது மறந்து போகுமான்னா, ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கான் சார், அதை மறந்து போயிடுமா? மறக்காது. எப்ப மறக்கும்னா பண்றத நிறுத்தினா மறக்கும். ஆம்னாயா நாம யோகேனா வித்யாம் பிரசித்திலாமிவா. யாரோ ஒருத்தர் வந்து இன்னைக்கு இந்த வேத மந்திரத்தை நீங்க சொல்லணும்னு அப்பவே ஞாபகம் வந்துருச்சு. எது சுவாமின்னு உள்ள போயிட்டு தானே இருக்க, இதுக்காக தனியா உட்காந்து அத அழகா சொல்லணுங்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் வேணும். ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஞாபகம் அங்கேதான் மறக்காதே. எப்பொழுதும் மனசுல சுத்திண்டே இருந்தா மறக்குமா? எந்த காரியமும் செஞ்சுட்டே இருந்தா மறக்குமா? மறக்க. அது நிறுத்திவிட்டேன்னா மறக்கும். பாட்டு ரொம்ப நாளா கத்துட்டு இருக்கா, ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 நாள் பாடாதனால எல்லாம் மறந்து போயிடுமா? 10 வருஷம் பாடலன்னு வச்சுங்களேன், பாட்டுல சரணம் மறந்துடும், அனுபவ பல்லவி ஞாபகம் இருக்கும், அனுபவம் மறந்துடும். இப்ப எல்லாம் கவலையே இல்லை, புஸ்தகம் வச்சுன்னு பாடுறாங்க. அதே நாள்ல 1000 பாட்டு வரும். தியாகராஜ கீர்த்தங்கள்லாம் அத்தனை கீர்த்தனைகளும் எல்லோருக்கும் அத்தனை உருப்படியும் நொற்று. அதோட மட்டும் இல்ல, ஒவ்வொரு பாட்டுக்கும் 8 சரணம் பாடுவோம். இப்ப எல்லாம் அந்த சம்பிரதாயமே விட்டோம். கடைசியில முதல சரணம் தான் பாடுறோம். அதுல தியாகராஜர் வருது, அதை மட்டும் தான் பாடுறோம். அல்ல, அத பின்பற்றாம இருந்தா மறந்து போகலாம். அதையே பின்னர் மறக்குமா? நீங்க உங்கள என்ன நினைச்சுட்டு இருக்க, அது எப்படி மறக்கும்? அதனால மறக்காது. அதனால பிரதிபந்த விஹீனத்வாத் ஸ்வயம் ச அனுபவாத்மனா ஜாயத இவ பிரமா தத்ர ஸ்வாத்மன்யேவ ந சம்சய. ஒரு தடவை ஞானம் வந்தா மறுபடியும் மறக்காது. சில பேர் கேட்கிறாங்க, மறந்துதானே பிரம்மத்தை மறந்துதானே நான் ஜீவன் ஆனேன், நீங்க சொன்ன பிறகு இந்த அறிவு ஏன் மறுபடியும் மறக்காதுன்னு என்ன நிச்சயம்? இவ்வளவு கஷ்டப்பட்ட வேதாந்தத்தை வாசிச்சு அந்த ஞானம் வந்து அது மறந்து போச்சுன்னா மறுபடியும் நான் அவஸ்தைப்படுவேனே. அதனால மறக்காம இருக்கிறதுக்கு என்ன, மறக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன சார் விவகாரம், என்ன கேரண்டி? இப்ப என்ன சொல்றேங்க, கத்துப்பானே மறப்பானே, அதனால கத்துக்க வரல, கிளாஸ் கடைகள் இங்க வந்து நிக்கிறான். என்ன பண்றது? இந்த ஆர்குமெண்ட்லயே பிறவைகள் சொன்னது போயிடுதப்பா உனக்கு. அப்படி இல்லை, ஒன்ஸ் வேதாந்த ஞானம் வந்ததையானால் அது முக்காலத்தையும் இருக்க ஞானம், அது ஆத்மானுபவமா இருக்கிற ஞானம். ஆயால் ஒரு நாளும் மறக்காது. ந சம்சயா கிம் சதேவாஹமஸ்மீதி கிம் வா அன்யத் பிரதிபத்யதே சதேவ தேதஹம் சப்தஹ சதா முக்கியார்த்தயுஷ்யதாம். நான் அந்த பிரம்மன் தானா, இல்ல வேற இன்னொன்னா அப்படின்னு அறிந்தால்
சதேவதேதகம் சப்தா கடைசியில் சொல்றது இந்த நான் எனக்கூடியதான சொல்லானது உங்க சரீரத்தை குடிக்கல. ஏன்னா நான் பார்க்கிறேன்னா சரீரமா பார்க்கறது. நான் குண்டா இருக்கேன்னா சரீரம் குண்டா இருக்கலாம், நான் கருப்பா இருக்கேன்னா சரீரம் கருப்பா இருக்கலாம். நான் பார்க்கிறேன்னு சொன்னா இந்த உடலை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதனால சரீரத்தை சொல்லல, புலனை சொல்லல. நான் பார்க்கிறேன்னா கண்ணை சொல்லலாம், நான் கேட்கிறேன்னா கண்ணை சொல்றதுன்னு சொல்ல முடியுமா? நான் யோசனை பண்றேன்னு புலனை சொல்றதுன்னு சொல்ல முடியுமா? நான் நடக்கிறேன்னா சரீரத்தை சொல்ல முடியுமா? ஆகையால் இது போல சந்தேகம் வந்தா இவைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிற ஆத்மாவைத்தான் சொல்றது. சதேவதேதகம் சப்தா சதா முக்கியார்த்த இஷ்யதாம் அந்நச்சேத் சதகம் கிராகம் பிரதிபத்திர்மிருஷைவசா. இந்த நான் எனக்கூடியதான தத்துவம் உள்ள இருக்கக்கூடியதான அந்த அறிவை சொல்லலேன்னா இது பொய்யாயிடும். தஸ்மான் முக்கிய கிரகே நாஸ்தி வாரண அவகதேரிஹா. ஆயால் முக்கியமான அந்த ஆத்மத்துவம் உள்ளூர நான் எது பொங்கிட்டு வரதோ அதுதான் இந்த தத்துவமசிங்களையோ அகம் பிரம்மாஸ்மி எனக்கூடியதான வாக்கியத்திலையோ அகம் எனக்கூடியதான சொல்லுக்கு அர்த்தம். ஏன்னா அந்த அறிவை போக்குறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. வாரண அவகதேரிய பத்திரமா படிக்கணும். வாரணாவதம்னு ஒரு பேரை அங்கங்க கேட்டிருக்கோம் நம்ம. எங்க தெரியுமா? நான் மகாபாரதத்துல இந்திரபிரஸ்தம் ஜெயப்பிரஸ்தம் ஜெயந்தம் வாரணாவதம் பிரயட்ச சதுரோகிராமான் பஞ்சமம் கஞ்சிதேவது அப்படின்னு தர்மராஜா சொல்லி அனுப்புற. கிருஷ்ண பரமாத்மாவை தூத்துக்கு அனுப்புறப்ப துரியோதனிட்ட 5 கிராமங்கள் கொடு, போறோம் 4 கிராமங்கள்ல 5 ஏதாவது நீ கொடுன்னு. அந்த இடத்துல வாரணாவதம்னு வந்திருக்க. வாரணாவதம்னு சொன்னா எல்லா பதார்த்தத்தையும் மறைக்காவதுன்னு அர்த்தம். இங்க அப்படி இல்ல, வாரண அவகதே அதுக்கு அர்த்தம். அது அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருந்தா அதுவே இதுன்னு ஒரு கல்வியம் வரப்படும். வாரண அவகதே அவகதே வாரணாதிகா. நமக்கு வரக்கூடியதான அறிவை வராமல் தடுக்கிறது வேற ஒண்ணும் இல்ல. பிரத்யயி பிரத்யயஸ்தைவ ததபா யதாபாதோ ததர்த்ததா தயோ ரச்சிதி மத்வாச்ச சைதன்யே கல்பியதே துர்வம் பலம். பிரத்யயி பிரத்யயஸ்தைவ அறிவும் அறிவை கொடுக்கும் மனசும். நமக்கு அறிவு எங்க இருக்குன்னு 100 தரம் சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா நையாயிகன் ஆத்மாவில இருக்குன்னு சொல்லி பழகிட்டான். அறிவு எங்க இருக்குன்னு ஆத்மாவில இருக்கட்டான். அறிவானது மனசுல. ஆத்மாவில இருந்தா தூக்கத்துல உங்களுக்கு அறிவு இருக்கணும் சார். தூக்கத்துல நீங்க இருக்கணும். நான் போயிட்டு நினைக்கிறேன் தூங்க மாட்டேன். இப்பவே தூக்கம் வர மாட்டேங்கிறது. தூக்கத்துல நான் போயிட்டேன்னு வச்சுக்கலேன் தூங்க மாட்டேன். அதனால வர முடியல. அறிவு எங்க இருக்க? புத்தியில தான் ஆத்மா. இத பத்தி நிறைய பேசிருக்கு. இந்த அறிவானது புத்தியில இருக்குன்னா புத்தியில தாட், அதான் அறிவு. புத்தியில வரக்கூடியதான் ஒரு எண்ணம் இருக்கு, அதான் அறிவு. ஆனா அந்த எண்ணமானது எங்க இருக்கோ அது அந்தக்கரணம். அந்தக்கரணம் அந்தக்கரண விருத்தி. இந்த தாட் ப்ராசஸ் இருக்க பத்தில அந்த தாட் ப்ராசஸோ அந்த தாட் ப்ராசஸ் வரக்கூடியதான மனசோ பிரத்யயி பிரத்யயைவ யதாபாசோ ததர்த்ததா. அதுல தோணினதான ஆத்ம பிரதிபிம்பம் மறுபடியும் வந்துட்ட. இந்த ஆத்மா அதுல பிரகாசிச்சிருக்க. யதர்த்ததா தயோ ரச்சிதி மத்வாச்ச சைத்தன்யே கல்பியதே பலம். இந்த மனசோ மனசுல இருக்கக்கூடியதான மனசனுடைய மாறுதலான புத்தியோ விருத்தியோ இந்த ரெண்டும் ஜடமா இருக்கிறதுனால, ஜடத்துக்கு அறிவு இருக்காதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அதுக்குள்ள இருக்கிற சைத்தன்யத்துக்கு இந்த பலம்னு சொல்றோம். பல்பு எரியுறதுன்னு அந்த வெளியில இருக்கக்கூடியதான கிளாஸா எரியுறது இல்ல, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த இதுவா எரியுறது. அதுக்குள்ள போனதான கரண்ட், அந்த கரண்ட் ஆனது அதுக்குள்ள போனா அது பிரகாசிக்கிறது. இந்த உருப்படிக்குள்ள கரண்ட் போனா அது எப்படி பிரகாசிக்கிறதோ அதே போல மனசுக்குள்ள இந்த ஆத்மாவுடைய சம்பந்தம் பிரதிபிம்ப ரூபமா வருமையானால் அப்பொழுது கொடுக்கும். சைத்தன்யத்துக்கு எது சார் பிரதிபிம்பம்? அதுக்கெல்லாம் கலர் இல்ல, கிட்ட இல்லை. இது விவகாரங்கள் என்னமா வரும்? கூட்டஸ்தோபி பலம் யோகம் ராஜனீவஜயாதிகம் ததனாத்மத்வஹேதுப்யாம் கிரியாயா பிரத்யயஸ்ய. கூட்டஸ்தோபி அந்த சைத்தன்யம் கூட்டஸ்தமாக இருந்தாலும் மாறுதலா அடையாம இருந்தாலும்
எப்பொழுதும் மாறாமல் இருக்கிற போதிலும் ராஜனி இவஜயாதிகம், வேற யாரோ ஏதோ பண்ணினா அதை இங்க இருந்து கொடுக்குறேன். சைன்யம் எல்லாம் சேர்ந்து யுத்தம் பண்ற சார். யார் ஆக்சுவலா யார் யுத்தம் பண்றா? சைனிக்கால் யுத்தம் பண்றா. யுத்தம் பண்ணி சில பேர் பிராணனை விட்டா, சில பேர் கை கால் போயிடுது, எத்தனையோ ஆச்சு. அது போல கடைசியில் என்ன ஜெயிச்சாச்சு. ஜெயித்த பிறகு என்ன சொல்றா தெரியுமா? பேப்பர்ல எல்லாம் என்ன பண்ற? ராஜா ஜெயிச்சார். ராஜாவா ஜெயிச்சார்? இத்தனை பேர் மனுஷால் பண்ணலைன்னா ஜெயிச்சிருக்க முடியுமா? ஒரு வீடை கட்டுறா, 18 சித்தாள், 7-8 பெரியாள், இத்தனை பேரும் சேர்ந்து மேஸ்திரி இப்படியும் சேர்ந்து ஒரு 4 பிளம்பர், 7 எலக்ட்ரிஷியன் ஏதோ ஒண்ணு பண்றான். இதெல்லாம் பாக்கிறதுக்கு ஒருத்தர் இத்தனையும் பண்ணினவாள் இவர் தான். கடைசியில பேரு என்னன்னு அய்யர்வாள் வீடு கட்டியிருக்க. வெயில்ல கூட போல சார், கொடை புடிச்சுட்டு இருக்க. யார் நிஜமா கட்டினது? யோசனை பண்ணிரோ. அதே மாதிரிதான் புத்தியோ புத்தி எண்ணமோ அவைகள் எல்லாமும் பண்ணியிருந்த போதிலும் அது ஜடமா இருக்கிறதுனால ஜன்மாந்தரத்திலேயே பிராரப்த கர்மாவனால வந்து அது காசு கொடுத்து வாங்கினது. சித்தாளுக்கும் பெரிய ஆளுக்கும் நீங்க காசு கொடுத்து, அதனால அவ செஞ்ச வேலையை கணக்கில் எடுத்துக்கல. அதே போல புத்தியும் இதுவும் பிராரப்த கர்மாவனால் அது வந்தது. அதுக்குதான் காம்பன்சேஷன் கொடுத்துட்டுல பிராரப்த கர்மான்னு. ஆகையால் யாருக்குன்னு ராஜனி இவஜை, அதனால சைத்தன்யம். சோ விவகாரம் என்னடா சைத்தன்யம் வந்ததுன்னு சொல்றாரு. கூட்டஸ்தோ விபலம் யோக்கியம் ராஜனி இவஜயாத்மகம் ததனாத்மத்வஹேதுப்யாம் கிரியாயா பிரத்யயஸ்சா. ஆமா, இதுக்கு முன்னால நீங்க இப்படி சொல்லாமல் கண்ணாடியில பிரதிபிம்பம் வரும்னு சொன்னீல, அனாவசியங்களை கன்ஃபியூஸ் பண்ணல. ஆதர்ஷஸ்து யதா பாசஹ முகாகாரஸ்ஸ ஏவசஹ எதைவம் பிரத்யயாதர்ஷோ யதா பாசஸ்ததாஹ்யயம். எதுக்குன்னு புரியறதுக்காக சொன்னேன்ப்பா. ஆதர்ஷஸ்து யதா பாசஹ, கண்ணாடியில தோணக்கூடியதான ஒரு சைத்தன்யமானது அந்த பிரதிபிம்பம் இதே மாதிரி இருக்கும். மற்ற பதார்த்தங்கள் இருக்கிற பிரதிபிம்பமானது அதனுடைய சம்பந்தமானது மாறி போச்சு. பல்புக்குள்ள ஒரு கரண்ட் இருக்குன்னு சொன்னா அந்த கரண்ட் எப்படியாச்சு அந்த பிலமெண்ட் சிவப்பாயி அது வெளிச்சத்தை கொடுத்து அந்த கரண்ட்ங்கிறதுடைய உருவத்தையே மாத்தி வேற காமிச்சிருக்கு. ஆனா கண்ணாடியில் இருக்கக்கூடியது நான் எப்படி இருக்கேனோ அப்படியே இருக்கு. அதனால பிரதிபிம்பங்கிறது அதுக்காக அந்த திருஷ்டாந்தம் சொன்னேனே தவிர நிஜமா பிரதிபிம்பம் இல்ல. அதனால இதுக்கு என்ன பேரு? பிரதிரூபம்னு பேரு. எதைவ பிரத்யயாதர்ஷ யதா பாசஸ்ததாஹ்யம். ஆகையால் அப்படி புரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக இங்க இருக்கிற தத்துவம் தான் அங்க இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தனே தவிர வஸ்துதா என்ன ஆச்சுன்னா இதனுடைய செயல் அங்கே காணப்பட்டது. அவ்வளவு. இத்யேவம் பிரதிபத்தி ஸ்யாத் சதஸ்மி திதனன்யதா. இப்படித்தான் பிரதிபத்தி. பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்க, நடக்கிற விஷயம் வேற. ஆனா அது சொல்ல முடியாது. ஆகையால் இந்த வழியா சொன்னேன்ப்பா. இத்யேவம் பிரதிபத்தி ஸ்யாத் சதஸ்மி திதனன்யதா. ஆகையால் சதஸ்மின்னு இப்படித்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். தத்துவமித்யுபதேசோபி துவாராபாவாதனர்த்தகா. ஆகையால் தத்துவம்னு சொல்றதெல்லாம் துவாராபாவாதனர்த்தகா, வேற வழி இல்லை. அதுக்கா அதை அறியறதுக்கு இதை தவிர வேற துவாரம் வேற வழி இல்லாதனால பிடிக்கும். பார்க்கறதெல்லாம் உண்மை அது மாதிரியே இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு கவி சொல்றார், ஹாப்பியா இருக்கிறவாளை பார்த்தேன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது யார சொல்ற? எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்கான்னு சொன்னா யார சொல்லலாம்? மகாவிஷ்ணுவை சொல்லும். அவருக்கு என்ன சார் ஆனந்தமா இருக்காரு? மகாவிஷ்ணு தாயார் காலை பிடிச்சுட்டு இருக்காரு, புல்சீரிப்போட இருக்க, அழகான மாலையெல்லாம் போட்டுண்டு பார்த்தீங்கன்னா பீதாம்பரம் கரவிராஜ சங்கசக்கர பௌமோதிகி சதசம். அந்த ஸ்வரூபத்தை வர்ணர்காங்க சர்வலட்சண லட்சண்யோ லட்சுமிமான் சமிதஞ்சயா. அத்தனை சர்வாலங்காரமும் எல்லா நல்ல குணங்களும் இருக்கிறதாகவும் ஆனந்தமாக இருக்கிறதாக நீங்க நினைக்கிற. ஆமா தானே? ஆமா, அவருக்கும் கஷ்டம் உண்டு. நீங்க பாக்கிறதெல்லாம் ஒழுங்கா இல்ல, நீங்க பாக்கிறா போல இல்லை. அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணினா தெரியுமா? நான் அவருக்கு வாழ்க்கையில கஷ்டம் வந்து அந்த கஷ்டத்தினால கட்டை ஆயிட்டார் சார். ஒரு மனுஷன் கட்டையா ஆயிட்டாரு. பத்ரி கஷேத்திரத்துக்கு போயிருக்கணும். அங்க பத்ரில சுவாமி எப்படி இருக்கார்? எதனால பண்ணினா? கட்டையால். அத்தி மரத்தினார். அந்த அத்தி மரத்தை என்ன பண்ணுவான்? ஒரு மாசத்துக்கு கொண்டு வந்து ஜலத்துல விட்டுருவான். அதுக்கப்புறம் அதை எடுத்து தொடச்சு மறுபடியும் பண்ணி அதுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஏன் சுவாமி இப்படி கட்டையா ஆயிட்டார்னார்? அவர் கஷ்டம் உங்களுக்கு சொன்னா தெரியுமா? அவர் தான் கேட்கணும்.
கவி போய் கேட்டிருக்கான், சுவாமி ஏன் இப்படி கட்டையா ஆயிட்டு நீங்க மறந்து போயிட்டீர? நமக்கு கூட அப்பப்பா கை கால மறந்து போறதோ இல்லையோ, மறந்து போச்சுன்னா அப்புறம் என்ன அது வேலை செய்யாது. அதுக்காக பிடிச்சு விட்டு அது பண்ணி இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்படி உடம்பு முழுக்க மறந்து போச்சு, உங்களுக்கு என்னையா ஆயிடுதுன்னு. நான் என்ன பண்றேன், ஏகா பாரியா பிரகிருதி முகரா. முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ற வரைக்கும் பண்ணிக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ண இனிமேல எல்லாம் ஹாப்பி தான் வாழ்க்கைன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டேன். பொண்ணாட்டும் பையனா கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்படா ஒரே கற்பனை, என்ன ஆனந்தம், எப்படி இருக்கும் அப்படி இருப்போம், இப்படி பண்ண பிறகுதான் ஒரு மோகம் 30 நாள். அது வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் கூப்பிட்டு எங்காத்துக்கு வந்து சாப்பிடுவோம், எங்காத்துக்கு வந்து சாப்பிடுவோம் சொல்லுவா. பழைய நாள்ல சாப்பாடு போடுவா, துணிமணி கொடுப்பா, சௌக்கியமா கிஃப்ட் எல்லாம் கொடுப்பா. இப்படியேதான் வாழ்க்கை கடைசி வரைக்கும் எனக்கு நினைச்சுட்டு இருக்கான். 30 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மானுடைய சுவாவம் 4 பேருக்கு பார்த்தாச்சு. வீட்டுக்கு யார் வந்தாலும் அப்படிங்கிறா. யார் பேசுவா சார்? வாயை திறந்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. இந்த அம்மாவை பார்த்துட்டு போனாலும் கையில கால அடிபடுறது. இது மேல என்ன ஆச்சுன்னா, இந்த அம்மாவை நினைக்கவே படாது. நம்ம ஊர்ல ஜேஷ்டா தேவின்னு பேர், மகாலட்சுமி தாயாருக்கு அக்கா. ஏகா பாரியா பிரகிருதி முகரா. வேதம் சொல்லும் பொழுது அலட்சுமி தாம் துவாவுருடே, இந்த அலட்சுமி எங்காதுக்கு வர வேண்டாம், இப்படியாவது பிரார்த்தனை பண்ணுவாள். எங்காதுக்கு வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவா. இந்த அம்மாவை மட்டும் அலட்சுமி தாம்னு வேதத்துல ஸ்ரீ சுத்தத்துல சொல்றேன். என்னடா சுவாமி பார்த்த இப்படி எல்லோரும் பார்த்தவாள்லாம் உலகத்துல இருக்கவாள்லாம் எங்காதுக்காரி மட்டும் ஒரு மாதிரி பேசினா எப்படி இருக்கும் அவருக்கு? பார்த்தா ஏதோ ஆயிடுத்து பை மிஸ்டேக், என்ன பண்றதுன்னு தங்கையும் கல்யாணம் பண்ண. ஏகா பாரியா பிரகிருதி முகரா. சரி இப்படி ஆயிடுத்து என்ன பண்ணோன்னு சஞ்சலா சத்விதீயா, 2வது தங்கை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரா. இதுவும் கொஞ்ச நாள் நல்லா நடந்தது. இந்தம்மா என்ன பண்ணினா, காலமே ஒருத்தராத்துக்கு போறது, மத்தியானம் இன்னொருத்தராத்துக்கு போறது, சாயங்காலம் இன்னொருத்தராத்துக்கு போறது, இப்படி போயிட்டே இருக்கா சார். வீட்டுக்கு வந்து ஆத்துக்காரீங்கன்னா காணும். எங்கம்மா போயிருக்கேன், செல்போன்ல போன் பண்ணினா அந்த ஆத்துல இருக்கேன், இந்த ஆத்துல இருக்கேன், எப்ப நீ வந்து எப்ப சமைச்சு எப்ப எனக்கு போட்டு என்ன ஆறுதுன்னு. இல்ல அங்க முக்கியமான காரியம், 364 நாளும் ஒரு இடத்துல இருந்த இடத்துல இருக்கல சார். லட்சுமி தேவிக்கு சஞ்சலான்னு பேர். அந்த காசாந்து மாறி மாறி போயிட்டே இருக்குமா இங்க இங்க. பார்த்த அட்லீஸ்ட் பழைய ஆத்துக்காரியாவதும் எதிர்க்க இருக்கா, சண்டை போடுறா, கோவிச்சுக்கிறா. இந்த அது கண்ணுக்கே காணப்படலையே, இதெல்லாம் பம்பா இருக்கு, என்ன பண்றது? கல்யாணம் பண்ண பிறகு நோன் சொல்லப்பட. எங்க ஆத்துல எங்க ஊர்ல டைவர்ஸுக்கு இடமே கிடையாது. கோர்ட்ல கொடுக்கலாம், வேதம் கொடுக்கல, என்ன பண்றது? பிரகிருதி முகரா சஞ்சலா தத்விதீயா. சரி இப்படிதான் இருக்கா, தலையில எழுதி வச்சிருக்கணும் சார், எல்லாம் சௌக்கியமா இருக்கணும்னா. எல்லாருக்கும் எல்லாம் அமையிருதா என்ன? ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும், சரி விடுன்னு விட்ட. பையன் பிறந்தானுங்க. இந்த பையன் எப்படி இருக்கான்? புத்திரஸ்து ஏகோ போன விஜயி. ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் உலகம் முழுக்க ஜெயிச்சிட்டோம். அவனை ஜெயிக்கிறது உலகத்துல யாராலையும் முடியல. பரமேஸ்வரனை உட்பட அந்த பையனுக்கு அதீனம் ஆயிட்டார். தபஸ் பண்ணினார், யாரு வந்தாலும் கண்ணை திறக்காம தபஸ் பண்ணினார். எங்க அம்பாளை நாரதர் அனுப்பிச்சு விட்டார், கொஞ்சம் போய் சேவை பண்ணு. ஒரு 4-5 நாள் அவர் உட்கார்ற இடத்துக்கு முன்னால கோலத்தை போட்டு அதுக்கெல்லாம் விவகாரங்கள்லாம் பண்ணி தீபத்தை வச்சு புஷ்பத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சு அங்க வச்சு உங்களுக்கு பூஜை பண்றதா இருந்தா அது உபயோகப்படுமே வச்சுருக்கா. ஒரு 7-8 நாள் அப்படியே இருக்கா. அடுத்த நாள் எடுத்தா அதை எடுத்து தூக்கி போட்டா பண்ணிட்டே இருக்க. ஒரே ஒரு நாள் ஏதோ ஒரு இதில கண்ணை அப்படி திறந்தார். அவர் கண்ணை திறந்ததுமே பக்கத்துல பூஜை பண்ணிட்டு இருக்க கூடாது, நான் சேவை பண்ணிட்டு இருக்க அம்பாள் சிரிச்சார். மந்த ஸ்மித பிரபா பூர மஜ்ஜத் காமேச மானசா. அந்த புன்சிரிப்பு சிரிச்சா பாத்தீங்களா, அந்த பல்வரிசை தெரிஞ்சது பாத்தீங்களா. பரமேஸ்வரன் அந்த அம்மா பின்னால ஓட ஆரம்பிச்சிட்டார். பரமேஸ்வரனுக்கே அந்த கதின்னா உலகத்துல சாதாரண மனுஷாண்டிக்கு ஒரு பொண்ணு சிரிச்சது. ஏனால் நான் சொல்லல, லலிதா வார்த்தைகள் சொல்லியிருக்கேன். மந்த ஸ்மித பிரபா பூர மஜ்ஜத் காமேச மானசா. அவருடைய மனசு அப்படியே புடுங்கி எடுத்துட்டாளாம் சார் அந்த அம்பாளுடைய புன்சிரிப்பு. என்ன பண்றது? இத்தனையும் எதனால பண்ணினா தெரியுமா?
அந்த லலிதா பரமேஸ்வரனுடைய ஒரு கண் பார்வை அந்த மன்மதன் மேல விழுது. எப்படிப்பட்ட பையன் நம்மாத்துக்குன்னு ஒருத்தன் வாட்சானே, எப்படி பையன் தெரியுமோ, நான் உலகத்தை எல்லாம் ஜெயிக்கிறான், ஆனா எல்லோரும் அவனை கண்டு நடுங்குறான். அவனை அடக்க முடியலையே. யாரையும் பண்ணாது, நீ பாட்டுக்கு உட்கார ஒரு இடத்துல சொன்னா கேக்குறானா? உலகத்தில் இருக்கிற எத்தனை ஆம்பளைகளும் அத்தனை பெண்களையும் அவன் தங்க வசமா வச்சுட்டு ஒருத்தருடைய மனசு இன்னொருத்தருக்கு போகும்படி பண்ற. சார் புத்திரஸ்து ஏ கோ புவன விஜயி, என்ன பண்றது? மன்மதோ துன்வினாரா, அவனைதான் அடக்க முடியாத பிள்ளை. அது ஒரு பெரிய கஷ்டம். சரி, அட்லீஸ்ட் இதுதான் ஆச்சு. படுத்துக்கிறதுக்கு ஏதாவது நல்ல பெட் இருக்கா, தூங்கலாம்னு பாத்துக்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டம். வேற என்னதான் பண்ண முடியும்? படிக்க முடியாது, கேட்க முடியாது, டிவி பார்க்க முடியாது, யாரோடையும் பேச முடியாது. மனசுக்கு தாங்க முடியாத கவலை வந்தா படுத்துக்கணும்னு தோணும். படுத்துக்கலாம்னு பார்த்தா அவருக்கு பெட் என்ன தெரியுமோ, ஆதிசேஷன். சேஷையா, இங்க தொட்டா சில்லுன்னு இருக்கு, அங்கே தொட்டா சில்லுன்னு இருக்கு, பாம்பு தொட்டா சில்லுன்னு. தொட்டு பாருங்க, நான் பண்ணல, என்ன பாக்குறேன். எங்க தொட்டாலும் அது சில்லுன்னு இருக்குமா. அப்படி ஆதிசேஷன் தான் அவருக்கு ஒரு ஷையா மாட்டுக்கு. சேஷையா. அதுக்கப்புறம் எங்க சார் உங்க வீடு, நீங்க படுத்துக்கிறதுக்குன்னு கேட்டேன்னா, ஷயன முதலோ, பார்க்கடலுக்கு நடுவுல. என்ன ஆச்சுன்னு, வீடு வாங்கணும், நம்ம கிட்ட காசு எவ்வளவு இருக்குன்னு, ஒரு 50 லட்சம் தான் இருக்கு, எங்க கிடக்குன்னு. முடிச்சூர் தாண்டி போங்கோட்டான். அங்கிருந்து தாண்டி இங்க வரணும்னா 2 மணி நேரம். இங்க இருக்கிற மத்தவழியில இருந்து இங்க வரத்துக்கே 40 நிமிஷம் ஆகும். என்னடான்னா டிராபிக். அந்த ஊர்ல வீடு வாங்கினா வரவே கிடையாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரலாம். பேர் என்னடா முடிச்சூர்ல இங்க புழுதி வாக்கம். அது வீட்டுக்கு பேர் வச்சிருக்கா பாருங்க, எதை தொட்டாலும் புழுதிதான். அங்க இங்க இருக்கு ராவணா நகர். நான் பொய் சொல்லல, நிஜமே ஓரமா வந்திருந்தா இங்க கிளாஸுக்கு வந்துட்டு இருந்தாங்க. எங்க அதுக்கு வாங்குவோம். நான் யாரோடையும் பேச, கிளாஸ் ஆனா போயிட்டே இருக்கு, யாரோடையும் பர்சனலா கேட்கறது இல்ல. ஆனா அந்த அம்மாவாய் நீங்க வந்துதான் ஆகணும். சரிம்மா வரேன், அட்ரஸ் கொடு. அட்ரஸ் கொடுத்தா முடிச்சூர், புழுதிவாக்கம், ராவணா நகர், 2வது தெரு. நான் சுவாமி, இது அந்த ஊர்ல போய் ராவணன் போய் நான் பார்க்கணும் அப்பா இருக்க. ஏண்டா அது மாதிரி பார்க்கடலுக்கு நடுவுல படுத்துட்டோம்னா, ராத்திரியில ஏதாவது எமர்ஜென்சி வந்ததுன்னா எங்க போறது, யாரோட பேசுறது, யார் வருவா? அதுக்கப்புறம் தூங்கலாமான்னு பாக்குறார் அவர். தூங்க வேண்டாம, நம்ம தூங்கினா தகராறு ஆயிடும். ஏன் சுவாமினர்? வாகனம் பன்னகாரி, நம்ம பக்கத்திலேயே ஒரு வாகனம் இருக்கு. அந்த வாகனம் யாரு? கருத்மார். நான் படுத்துன்னு தூங்கினேன்னா கண்ணை எப்ப மூடுவேன்னு பார்த்துட்டு இருக்கேன் சார் இந்த கருத்மார். ஏண்டனர், இந்த பாம்பை கடிக்கணும். வீட்டுல வம்புன்னு ஆயிடும். ஒரு பையன் இன்னொரு பையனை அடிச்சுட்டு இவனுக்கு ரத்த காயம் வந்ததுன்னா யாருக்கு கட்டம்? அந்த பையன் அடிப்பிடா. இந்த புதுசா இப்போ கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறத இவாளுக்கு ஒண்ணுமே தெரியல. 2 குழந்தை, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைய கட்டையால அடிச்சு விட்டான். அவனுக்கு அடிபட்டு இருக்கு. அவன் ஓன்னு காசு மூச்சுன்னு கத்துறான். அடிச்சா அவன் வலிச்சா கத்ததானே கத்துவான். இந்த அம்மா அங்கிருந்து வேகமா ஓடி வந்தான். என்ன பண்ணினான்? யாருன்னார்? அவன் அடிச்சான். அவனை போட்டு முதுகுல 2 சாட்டை. இவன் அடிக்க அழறான், அவன் அடியவன். 2 பேரும் சேர்ந்து அழுதா, இவனும் சேர்ந்து அழுதா. நான் என்ன பண்றது? அப்படித்தான் இருக்கு. இப்ப எல்லாம் குழந்தைய வளர்க்கவே தெரியல. என்ன பண்றது? பழைய நாள்ல பிரிவா இருப்ப. அடிச்சுட்டான்னா அவன் தானே அடிச்சேன் அப்படின்னு அவன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சுட்டு இவன் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிதானமா அவனை சமாதானம் படுத்து அடிக்கப்படாதுப்பா அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாம் தெரியலையே. இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஷன் அப்படிதான். இவன் நான் கண்ணை மூடினா இந்த கருத்மான் அந்த பாம்பை கடிச்சா என்ன ஆகும் தெரியலையே, அதனால என்ன பண்றதுன்னு கண்ணை மூடுறது நிறுத்திவிட்ட. இப்படி எப்படித்தான் வாழ்க்கையில சாந்திய சம்பாதிக்கிறதுன்னு தெரியலையா. ஸ்மாரம் ஸ்மாரம் ஸ்வகிரஹ சரிதம் தாருபூதோ முராரி. இப்படி நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான கட்டத்தையே நினைச்சு கட்டை ஆயிட்டார் அவரே. இவ்வளவு கஷ்டம் நமக்கு இருக்கே, இன்னும் வேணுமா? ஆம்பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்தை கத்துங்க. இப்ப இது வரைக்கும் ஆச்சு. மேல் பாகம் நாளைக்கு பார்ப்போம். ஓம்